எந்த சபையாக இருந்தாலும் சரி, செல்வ பெருக்கினாலே தாழ்ந்து போக மாட்டார்கள். செல்வத்தை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். ஒன் சைடாக ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. இல்லாதவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு ஒவ்வொருவருமாக முற்படுவார்கள். இப்படிப்பட்ட சபையாக மாற வேண்டும் என்றுதான் தேவன் கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது என்பதாக தேவனே சொல்லியிருக்கிறார் என்பதாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35 வாசிச்சு முடியுங்க சிஸ்டர். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 6:38 வாசி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிசிறுத்தனம் செய்தால் பிசிறுத்தனமாகவே கிருபை வரும். அந்த கிருபை இல்லாதபடி அது கடனாகவே பாதிக்கப்படும். தாராளமாக இருப்பீர்களே ஆனால் தேவன் அதை காட்டிலும் தாராளமாக நமக்கு கொடுப்பார். ஒருபோதும் நம்மை குறைச்சாகி விட்டு விடவே மாட்டார். கொண்ட விசுவாசம் பெருக்கமாக இருக்குமானால், வர்த்திக்குமையானால் இது வாய்த்து தீரும். பரிசுத்த ஜீவை மெய்யாகவே மெய்யாகவே நம்மளை உறுதிப்படுமையானால் இது வாய்த்து தீரும். என் கிறிஸ்துவை நான் பார்ப்பேன் என்ற அந்த நம்பிக்கை நம்மளே பெருகி இந்த மனக்கண்கள் திறந்து இருக்குமையானால் இந்த கண்கள் மூலமாக ஒரு பாவமும் புறப்படாது. இதுவுமாக மெய்யாகவே மெய்யாகவே மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டதாக ஆகும். அப்படி இருந்தால் ஒரு விதமான விடுகையும் ஏற்படாது. ஆகவே நாம் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் வாங்குகிறதாவே இல்லாதபடிக்கு கொடுக்கிறதாக அந்த கைகள் இருந்தால் அது தேவலை. ஒரு குறிப்பிட்ட சபையிலே அடிமை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அது நல்லது தான். நீங்களுமாக அப்படி செய்வீர்கள் என்பதாக நம்புகிறேன். செஞ்சு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது. அது அவ்வளவு சீக்கிரத்தில் மேலே உயர்த்திடும். அந்தந்த சபையிலே, அந்த குறிப்பிட்ட சபையிலே எவ்வளவு உங்களுடைய வருமானம் என்பதாக கேட்கவே மாட்டாங்க. உங்களுடைய வருமானம் என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. தசம் பார்த்து கவர் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு பெட்டி வைக்கிறது வழக்கமும் கிடையாது. தசமாக அவங்க கொண்டு வந்து அந்த போதர் கையாட்ட கொடுத்துட்டு போவாங்க. இது ஏன் குறைச்சலாக இருக்குது, ஏன் கூடுதலாக இருக்குது, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. கணக்கு அவங்க வச்சு கொண்டு போட்டோம். இந்த கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாக்க முழுக்க முழுக்க நானும் லவோதிக்கேயா சபையாக மாறிடுவேன். ஆகவே நான் அந்த லெவலுக்கு வர விரும்பலை என்பதாக ஒரு சபை இருக்கிறது. என்ன பண்ணுவாங்க, ஒரு சுனாமி வந்துருச்சு. சபையில் சில பேருக்கு பசிக்கு ஆகாரம் இல்லை, கட்டிக்க நல்ல துணி இல்லை, கிழிஞ்ச புடவை கட்டிக்கிட்டு வர்றாங்க. அவர் வேட்டி கிழிஞ்சிருக்கு, அதோடு கட்டி வந்துட்டு போகிறார். அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி என்ன கஷ்டம், மெய்யாகவே கஷ்டம் தானா. அவங்க வீட்டுக்கு நேராக போய் உனக்கு என்ன மளிகை சாமான் வேணுமா, இல்லையா, சாப்பாட்டுக்கு இல்லையா, காதோட காது வச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி வீடு சொன்ன மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா, குடிசை இல்லையா, நேராக போய் இருந்து அந்த குடிசையை போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆக வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க. தலையை சொரிஞ்சிக்கிட்டு பசியில் வந்து யார் நின்னாலும் உடனே எடுத்து கையில் கொடுத்து தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. இது கொடுப்பது வாங்குகிறதை காட்டிலும் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணி இனி அந்த சபை மிகப்பெரிய சபையாக வளர்ந்திருக்கிறது. அது காரணம் கொடுக்கிறதுனாலே. வாங்குவது ஒன் சைடு, கொடுப்பது போத சைட்ஸ் என்பதாக. ஸோ நாம் திருச்சபை நடத்துகிறதோ, நாம் திருச்சபையாக தேவனாலே கருதப்படுகிறதோ எல்லாம் ஒன்றுதான். தேவன் நம்மை கரை திரையில்லாத திருச்சபையாய் தனக்கு முன்னால் நிறுத்தி கொள்ளுகிறதற்காகவே நம்மளுடைய தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நம்மளை கரையும் திரையும் இல்லை என நிரூபிப்பதற்கு வாங்குறது கையேந்துகிறதை காட்டிலும் கொடுக்கிற கையாக அது இருக்குமே, ஆனால் அது நல்லது. ஒரு முறை ஒரு சகோதரன், ஒரு ஊழியக்காரர், சபையை சார்ந்த ஒரு சகோதரிக்கு, ஒரு சின்ன வயசுள்ள பெண்ணுக்கு கண் பார்வை சரியில்லை. இவரும் விசுவாசியாகத்தான் இருக்கிறார். வெளியில் போகும்போது சகோதரி அவரை பார்த்து, எனக்கு கண் பார்வை சரியாக இல்லை, கண்ணாடி போட்டுக்கொள்ளணும், ஒரு உதவி செய்ய முடியுமா?
ஆகட்டுமா ஆகட்டுமான்னு. வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பொண்ணு சொன்னதையே மனசில் உறுத்தி கொண்டிருக்கு. கண்ணாடி இல்லை, கண்ணாடி இல்லை, கண்ணாடி போட்டுக்கொள்ளணும். வீட்டுக்கு வந்த கையோட திருச்சியில் இருந்த ஒரு ஊழியக்காரர் தன் தாயை அழைச்சி கொண்டு வர்றார். அந்தம்மா வயசு போனவங்க, அவங்களுக்கு கண்ணில் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை. வைத்தியர் எழுதி கொடுத்துருக்கார், இந்த கண்ணாடி போட்டுக்கணும், அதில் பைசா இல்லை. இந்த 2 பேருமாக குறிப்பிட்ட நாளில் ஒரு சோதனையாக விசுவாசி கம் ஊழியக்காரர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, கையில் பைசா இல்லை. லவோதிக்கா சபை இல்லை, அவர் கையில் பைசா மெய்யாகவே இல்லை, வேதம் சாட்சிய கையில் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவர் மெட்ராஸில் லாரன்ஸ் அண்ட் மேயோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். லாரன்ஸ் அண்ட் மேயோ என்பது கண்ணாடி வியாபாரம் செய்கிற ஒரு கடைங்க, வைத்தியர்களும் இருப்பாங்க. அதில் ஒரு வைத்திய தம்பி அந்த ஐயாவுக்கு தெரியும். அவருக்கு கிறிஸ்தவர் தான், ஆனால் குமரனுங்க பேரில் அவர் அழைக்கப்படுவார். அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 பேர் அனுப்பிச்சி வைக்கிறோம். அவர் 2 பேரும் கண்ணாடி போட்டு விட்டுடுங்க, நல்ல ஃப்ரேம் போட்டு நல்ல கண்ணாடி போட்டு கொடுத்துருங்க, டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன ஆகுதோ அந்த செலவை கேட்காதீங்க, அது அங்கிள்கிட்ட கேளு, அங்கிள் கொடுப்பாருங்கிறதா சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த தம்பி கண்ணாடி 2 பேருக்கும் போட்டு விடும். அந்த 2 பேருமாக வந்து கண்ணாடி போட்டுவிட்டு நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது, பார்வைங்களுக்கு பார்வை நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கருத்துருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாச்சு. இது நடக்கிறது சனிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த தம்பி வந்தால் என்ன ஆகிறது, பணம் கொடுக்கணும். எவ்வளவு ஆச்சோ தெரியலை. திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த ஐயாவுக்கு ஒரு மணி ஆர்டர் வருது, ஒரு 500 rupees. உங்களை போல் உள்ளவங்க ஒரு காணிக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த 500 ரூபாய் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கு. சரி, இது எதுக்காக தெரியல, அப்போ அனுப்பிச்சிருக்கிறார், செலவுப்பட வேண்டாம். அந்த தம்பி ஃபோன் பண்ணுறாரு, சரியாக அந்த பணம் வர்றப்படுது. அங்கே நான் வர்றேன் அங்கிள், இந்த பில் கொண்டுட்டு வர்றேன், செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் வாப்பா. நீ வந்தோடனே தம்பி எவ்வளோ ஆச்சு 2 பேரும் கண்ணாடி போட்டு விடுறதுக்கு? 500 ரூபா கொடுங்க அங்கிள். அது எப்படிப்பா, ரொம்ப குறைச்சலாக சொல்கிறிய நீ? 2 பேரும் கண்ணாடி போட்டு விட்டுருக்குறீங்க, 2 பேருக்கு ஐ டெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, புது ஃப்ரேம் போட்டு விட்டுருக்குறீங்க, கூட இருக்குமே. அங்கிள் ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. இந்த காரியம் நீங்கள் பண்ணும்போது என்னுடைய பங்கு அதில் வேணாமா, நானும் கிறிஸ்தவன் தானே, அதனால் என்னுடைய பைசா 500, உங்களுடைய பைசா 500. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் தேவன் இல்லாதவர்களை கொண்டு கூட உள்ளவைகளாக மாற்றி உதவ வைக்கிறார். இப்படி கொடுக்கறது ஏற்படுகிற ஆனந்தம். அன்னைக்கு அந்த ஐயாவுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் வந்திருக்கும். கையில் இல்லை, ஒரு மணி ஆர்டர் வருது, அது போதுங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பையனை வரும், அதே மாதிரி ஒரு நல்லவனாக மாற்றி அவனை மெய்யான ஐஸ்வர்யவானாக மாற்றி அந்த பிள்ளையாண்ட அணையம் கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது என்பதாக எத்தனை சந்தோஷம், இரட்டத்தனை ஆனந்தம் அன்னைக்கு அந்த ஐயாவுக்கு வந்திருக்குமா இல்லையா? அதே போலத்தான் சகோதரனே, வாங்கிறதுல இருக்க சந்தோஷத்தை காட்டிலும் அதை திருப்பி கொடுக்கறதுல உள்ள சந்தோஷம் இரட்டத்தனையாய் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடிரும் என்னோடிரும் இன்பர் இயேசு என்னோடிரும்,